வணக்கம். இப்போ Zerodhaல வந்து ஒரு ட்ரேடிங் அக்கவுண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். Zerodhaல வந்து ட்ரேடிங் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து என்னென்ன ப்ரூஃப் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேன் கார்டு கேட்குறாங்க, ஆதார் கார்டு கேட்குறாங்க, ஒரு கேன்சல்டு செக்லீஃப் வேணும், அப்படி இல்லைன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் 6 மந்த்ஸ் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் வேணும். நீங்கள் பாஸ்புக்கில் என்ட்ரி பண்ணியிருக்க அந்த ஸ்டேட்மெண்ட் இருந்தால் கூட போதும், அப்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா இன்கம் ப்ரூஃப், அதாவது உங்களுடைய சேலரி ஸ்லிப் இந்த மாதிரி இருந்தால் கூட ஓகே. ஃபஸ்ட் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கூகுளில் போயிட்டு Zerodha அக்கௌண்ட் ஓப்பனிங் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு நீங்கள் ஓப்பன் அண்ட் அக்கௌண்ட் கொடுங்க. ஒன்ஸ் ஓப்பன் அண்ட் அக்கௌண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த பேஜில் என்ன ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி கொடுங்க, உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கண்டினியூ டு சைன் அப் கொடுங்க. கண்டினியூ டு சைன் அப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா லெட்ஸ் ஸ்டார்ட் வித் யுவர் பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதில் உங்களுடைய பேன் நம்பர், அப்புறம் வந்து உங்களுடைய பேன் நம்பரில் வந்து என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்குதோ அதை கொடுங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்டெப் 1ல் வந்து என்ன ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஈக்விட்டி மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுறேன், கமாடிட்டி பண்ணலை அப்படின்னா 300 ரூபா கொடுத்துட்டு நீங்கள் பே அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு போய்க்கலாம். இல்லை நீங்கள் ஈக்விட்டியும் பண்ணுறேன் கமாடிட்டியும் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டிக்கு வந்து 300 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, கமாடிட்டிக்கு வந்து 200 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ரெண்டுமே சேர்த்து 500 ருபீஸ் ஆகுது. பே அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் கேட்குறாங்க. கார்டா, நெட் பேங்கிங்கா, வாலெட்டா அப்படி கேட்குறாங்க. இதில் வந்து நீங்கள் நெட் பேங்கிங்னா நெட் பேங்கிங் கொடுத்துட்டு பேமெண்ட் ஆப்ஷன்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இசைன் வித் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இசைன் வித் ஆதாரில் வந்து என்ன ஆதார் நம்பரை கொடுங்க. ஆதார் நம்பரை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். அந்த ஓடிபியை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதாரோட ஃப்ரண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த ஃப்ரண்ட் பேஜில் வந்து உங்களுடைய பேசிக் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்குது. பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அப்புறம் வந்து உங்களுடைய ஐஎஃப்எஸ்சி நம்பர், கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர், உங்களுடைய ஆனுவல் இன்கம், ஆக்குபேஷன் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு அடுத்த பேஜ் போனீங்க அப்படின்னா சப்போஸ் உங்களுடைய பேன் வந்து கேஆர்ஏ வெரிஃபைடு இல்லை அப்படின்னா ஒரு ஐபியை வந்து பண்ண சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அதை வந்து ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ல் கொடுத்துருக்க மாதிரி ஐபிஐ வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அடுத்த பேஜில் வந்து என்ன ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் வந்து ஓடிபி ஜென்ரேட் ஆகும். அதை கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அதை கண்டினியூ கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய இன்கம் ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இன்கம் ப்ரூஃப் ஆல்ரெடி நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்க உங்களுடைய சேலரி ஸ்லிப் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்கம் ப்ரூஃப் பண்ணியாச்சு. உங்களுடைய கரண்ட் சிக்னேச்சரை வந்து அப்லோட் பண்ணி சொல்லி கேட்டிருக்காங்க. கரண்ட் சிக்னேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து ஒரு சிக்னேச்சர் பண்ணி அதை வந்து ஸ்கேன் பண்ணி இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக டைம் டு இசைன் வந்து இசைன் ஈக்விட்டி, இசைன் கமாடிட்டின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இசைன் ஈக்விட்டி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒரு ஓடிபி வரும். அதையும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இசைன் கமாடிட்டிக்கும் அதே மாதிரி கொடுத்துருக்கோம். அதில் கேட்டிருக்க ஸ்டெப்ஸ் படி நீங்கள் போய் அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்ததாக பிசிக்கல் டாக்குமெண்ட்ஸ் ரெக்யர் சொல்லி கேட்டிருக்காங்க. பிசிக்கல் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ நேரம் அப்லோட் நீங்கள் பண்ணது எல்லாமே ஆன்லைனில் பண்ணீங்க. இப்போ வந்து பிசிக்கலாக டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஆன்லைனில் பண்ண முடியாது. இதை வந்து நீங்கள் டிமேட் பிஓஏன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 3 பேஜ் வந்து டவுன்லோட் ஆகும். அதை வந்து பிரிண்ட் எடுத்துகிட்டு அதில் வந்து சைன் பண்ணி அதை வந்து அவங்க ஒரு அட்ரஸ்க்கு வந்து கொரியர் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த அட்ரஸை வந்து நீங்கள் கொரியர் பண்ணிக்கோங்க. இந்த டிமேட் பிஓஏ ஏன் கேட்குறாங்க அப்படின்னா இது வந்து பவர் ஆஃப் அட்டார்னி மாதிரி. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஷேரை வந்து பை பண்ணிக்கலாம். இப்போ செல் பண்ணணும் அப்படின்னா இந்த டிமேட் பிஓஏ வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து கொரியர் பண்ணணும். அவங்களுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் தான் அதை வந்து நீங்கள் ஒரு ஷேரை வந்து பை பண்ணுறது, செல் பண்ணுறது இதெல்லாம் பண்ண முடியும். அதுக்காண்டி தான் கேட்குறாங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து வேறு ஏதாவது தகவலை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.